இன்றைக்கி சண்டேனாலே வந்து நான்வெஜ் பண்ணுறது வழக்கம் தானே. அதனால் சரி இன்றைக்கி வந்து சிக்கன்லாம் பண்ணாமல் ப்ரான் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சாப்பாடை எடுத்து வடித்து முடித்தாச்சு. பண்ணிட்ட பிறகு ப்ரான் பண்ணிடலான்னு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து ப்ரானெல்லாம் கழுவி டீவைன்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கழுவ வேண்டியது தான் நம்ம வேலை. அதனால் அதை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. எப்பயும் மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா டேஸ்ட் வரன்றதுக்காக 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு 2 கிராம்பு அது மாதிரி போட்டு தாளிச்சிட்டேன். இப்போலாவே ப்ரான் வந்து நான் இது மாதிரி தான் பண்ணிடுவேன். கிரேவியாக பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி நான் போட மாட்டேன். நல்லா வந்து கிரேட் பண்ணி கார்லிக்கும் ஜிஞ்சரும் கிரேட் பண்ணி போட்டுடுவேன். தக்காளி சாட்டை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு திறந்து எடுத்தோம்னா நல்லா மேஷி ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக ப்ரான் கிரேவி பண்ணும்போது வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்துப்பேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து ப்ரான் கிரேவியில் சேர்த்தா. பட் சைஸ் மட்டும் குட்டி குட்டியாக சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து ப்ரான் டக்குன்னு வெந்துடும். இது ரெண்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பெருசாக சேர்த்தா. பட் சின்னதாக சேர்த்தோன்னா வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ அது மாதிரி தண்ணி தெளித்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு உருளைக்கிழங்கும் லைட்டாக இது மாதிரி தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அது மாதிரி எடுத்தோன்னா வந்து பச்சை வாசம் போயிடும். தண்ணியில் அந்த கிரேவிலேருந்து எண்ணெயும் வந்து நல்லா தெரித்து வந்துடும். நம்ம அந்த டைமில் வந்து ப்ரானை ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவாக வச்சு மூடி குக் பண்ணி எடுத்தோன்னாலே தண்ணி ஆட் பண்ணாமே பர்ஃபெக்ட் கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. அது மூடி வச்ச நேரத்தில் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ஸ்லோ குக்கில் வந்து ப்ரானை மூடி எடுத்து நம்ம கிரேவி பண்ணோன்னா ப்ரான் கிரேவி பயங்கர டேஸ்டியாக வரும். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை நம்மளுக்கு தண்ணியாக கொஞ்சம் வேணும் மாதிரி தோணுச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டோன்னா ப்ரான் கிரேவி அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எனக்கு தேவையான கிரேவியும் வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கிடுவேன் யூஸ்வலாகவே. இதுக்கு மேலே தண்ணியாக வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துப்பேன். பட் இன்றைக்கி நான் கிரேவியாக போடுறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். ப்ரான் வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் ப்ரான் வந்து தீவிர ரசிகை வந்து என் பொண்ணு தான். சரி, அவளை கூப்பிட்டு ப்ரான் வெந்துட்டான்னு செக் பண்ணியாச்சு. ப்ரான் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதை பார்த்து என் பையனும் வந்து எனக்கும் டேஸ்ட் கொடுங்க மம்மின்னு வந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் இன்றைக்கி சண்டேயோட லஞ்ச் போச்சு. ப்ரான் கிரேவியும் ரைஸும் தான் சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி